ஏன்னா நான் இதை செஞ்சுட்டு இருக்கும் போதே கேமராவில் பார்த்துச்சு. திருப்பி பாருங்க, காட்டி காட்டு காட்டி காட்டு. அங்கே பாருங்க, நான் வீடியோ எடுக்கிறது அப்படியே தெரியும். அதாவது நிறைய பேருக்கு வந்து மட்டன் பிடிக்கும், தலைக்கறி அவ்வளோவா பிடிக்காது. ஏன்னா இந்த தலைக்கறி செய்யும்போது இந்த தலைக்கறியில் அந்த பொசிக்கிட்டு செய்வாங்க இல்லையா, அந்த ஸ்மெல் வந்து பிடிக்காது ஒரு சிலருக்கு. அதனால தலைக்கறியே வாங்கி செய்ய மாட்டாங்க. ஆனால் இதை செஞ்சு சாப்பிட்டவங்களுக்கு தலைக்கறியை சாப்பிடாம இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி குழந்தை பிறந்த உடனே இந்த தலை நிற்கணும், அதெல்லாம் ஒரு கிராமங்களில் சொல்கிறது. இருந்தாலும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு, நான் சொல்கிற மெத்தட் அப்படியே செஞ்சீங்கன்னா நீங்கள் மட்டன் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். தலைக்கறியோட இந்த ஸ்மெல்லே வராது. இது யாருக்கு எங்கள் வீட்டில் ரொம்ப பிடிக்கும்னா என்னோட பொண்ணுக்கு தான் ரொம்ப பிடிக்கும். நான் சொன்னேன் இந்த மாதிரி எடுத்து, அம்மா நான் வந்து இன்னைக்கு தலைக்கறி வாங்கியிருக்கேன்டா அப்படின்னு. அம்மா அப்போ வந்து நீங்கள் அந்த மூளையை வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்கம்மா, எனக்கு தக்காளி எல்லாம் போட்டு முட்டை போட்டு பண்ணி கொடுங்கம்மா அப்படின்ட்டு சொல்லிட்டா. ஏன்னா நான் இதை செஞ்சுட்டு இருக்கும் போதே கேமராவில் பார்த்துச்சு. திருப்பி பாருங்க, காட்டி காட்டு காட்டி காட்டு. அங்கே பாருங்க, நான் வீடியோ எடுக்கிறது அப்படியே தெரியும். அந்த கேமராவிலே பார்த்துச்சு, அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. அந்த கேமராவிலே பார்த்துட்டாங்க. அப்போ அவங்க செல்லுல எல்லாம் போட்டு வச்சுக்கோமா கிச்சனில். அப்போ நான் வந்து அதை பார்த்துட்டு அப்படியே பேசிக்குவேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு, நான் தலைக்கறி தாண்டா செய்ய போகிறேன் அப்படின்னு, எனக்கு முட்டை போட்டு பண்ணி கொடுக்கணும். இல்லைடா எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கழுவிட்டாங்க, பிஞ்சு போச்சு அப்படின்னா, கிடையாது, அது வந்து தெரியுது, எனக்கு எடுத்து செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டா. அதுக்காகவே ஒரு முட்டை மூளை ஃப்ரை ஒன்று பண்ணிவிட்டு தலைக்கறியும் உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட போகிறேன். செஞ்சுட்டு அப்படியே பொண்ணுக்கு கொண்டு கொடுத்துட போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புக்கள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. பாருங்க, இப்போ தலைக்கறி செய்யறதுக்கு நான் குக்கர்லேயே இன்றைக்கி செய்ய போகிறேன்னா தலைக்கறி வேகிறதுக்கு லேட் ஆகும். அதனால் அப்படியே தாளித்து விட்டுடலாம், ஈஸியாகவும் இருக்கும். கடுகு 1/4 ஸ்பூன், ஜீரகம் ஒரு பிஞ்ச், ஒரு 10 மிளகு பாருங்க, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். நல்லா பொரியணும் எல்லாமே. இதில் ஒரு இடுக்கு அளவுக்கு கருவேப்பிலை, நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். இந்த தலைக்கறியை பொறுத்த வரைக்கும் பச்சை மிளகாய் போட்டு தாளிச்சோம்னா நல்லாயிருக்கும். அதனால் ஒரு பச்சை மிளகாயை 3ஆக கட் பண்ணிட்டேன், அதையும் போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலாம். பூண்டு நிறைய போட்டாலும் போடலாம், ஆனால் இஞ்சி வந்து நிறைய போடக்கூடாது. நிறைய இஞ்சி போட்டோம் அப்படின்னா கசப்பு சுவை வந்த மாதிரி ஆகிடும். இந்த அளவுக்கு வரனா போதும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், சின்ன தக்காளியை 3 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த தக்காளியை வச்சுருக்கேன். இதெல்லாம் 1/2 சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு. இந்த வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கிடலாம். இந்த தக்காளியெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ வந்து நமக்கு அரைக்கிறதுக்கு மசால் வேணும் இல்லையா, அதுக்காக நான் ஒரு 15 சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். இது அப்படியே போடுங்க. இதில் போட்டு லேசாக வதக்கினீங்கன்னா போதும். இந்த வெங்காயம் முழுசாக போட்டுருக்கிறதுனால அதை அரைக்கிறதுக்கு அப்படியே எடுத்து போட்டுக்கலாம். 2 வேலையாக செய்ய வேண்டாம், ஒரே வேலையை இதுலேயே வதக்கிட்டு அப்படியே எடுத்துக்கலாம். கொஞ்சமாக மல்லி இலையை போட்டுக்கலாம். இந்த எண்ணெயிலையும் நம்ம வந்து வெங்காயம் எல்லாமே வதக்கிட்டோம் இல்லையா. இப்போ என்ன பண்ணலாம், இந்த வெங்காயங்களை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். நம்ம வந்து வதக்கின வெங்காயம் எல்லாமே எடுத்தோம். இப்போ இந்த வதக்கினதுலேருந்து கொஞ்சமாக இந்த தக்காளி பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதையும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். இந்த பச்சை மிளகாலாம் இல்லாமல் எடுத்துக்கலாம். போதும், இதை மட்டும் எடுத்தால் போதும். இப்போ வந்து என்ன பண்ணலாம், இதுலேயே நம்ம அந்த தலைக்கறி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இதையே எடுத்து இதில் போட்டுடலாம். நல்லா வதக்கணும், நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுவோம், இதில் ஒரு 1/2 மூடி அளவுக்கு தேங்காய் தூள் இந்த வெங்காயத்திலே போட்டுக்கலாம்.
பாருங்க, இந்த ஸ்பூன்லேயே அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். பட்டை ஒரு சின்ன பீஸ் போட்டுக்கோங்க, ரொம்ப போட வேண்டாம். ஒரே ஒரு கிராம்பு, அவ்வளோதான் போதும். வேறு எதுவுமே நீங்கள் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. இதை வந்து பல்ஸில் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்க, அதாவது நிறைய பேருக்கு வந்து மட்டன் பிடிக்கும், தலைக்கறி அவ்வளோவா பிடிக்காது. ஏன்னா இந்த தலைக்கறி செய்யும் போது இந்த தலைக்கறியில் இந்த பொசிக்கிட்டு செய்வாங்களே, அந்த ஸ்மெல் வந்து பிடிக்காது ஒரு சிலருக்கு. அதனால தலைக்கறியே வாங்கி செய்ய மாட்டாங்க. ஆனால் இதை செஞ்சு சாப்பிட்டவங்களுக்கு தலைக்கறியை சாப்பிடாம இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி குழந்தை பிறந்த உடனே இந்த தலை நிற்கணும், அதெல்லாம் ஒரு கிராமங்களில் சொல்கிறது. இருந்தாலும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அதாவது குழந்தை வந்து தலை நிற்கணும், ஒரு 5-6 மாதத்தில் வந்து தலை நிற்கணும்னா அந்த அம்மாவுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, தலைக்கறியை வந்து கிரேவியோ குழம்போ ஏதோ செஞ்சு கொடுப்பாங்க. அப்போ தலை நிற்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால சொல்கிறேன், அம்மா இது சாப்பிட்டா நிற்குமான்னு கேட்காதீங்க, எனக்கே தெரியாது. ஆனால் எங்கள் வீட்டில் எல்லாம் செஞ்சு தான் கொடுப்பாங்க அந்த மாதிரி. ஏன்னா எங்கள் அம்மா எல்லாமே வந்து நாங்கள் சின்ன பிள்ளைங்கள இருக்கும்போது எங்கள் அம்மாவுக்குலாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க. நானுமே என் பொண்ணுக்கும் செஞ்சு கொடுத்தேன். அது வந்து அந்த ஸ்மெல்லே தெரியாமல் நம்ம செஞ்சோம்னா தான் பிள்ளைங்களுக்கு பிடிக்கும். நான் சொல்கிற மெத்தட் அப்படியே செஞ்சீங்கன்னா நீங்கள் மட்டன் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். தலைக்கறியோட இந்த ஸ்மெல்லே வராது. அப்புறம் கழுவும் போதும் நீங்கள் மஞ்சத்தூள் உப்பு போட்டு இந்த தலைக்கறியை வந்து நீங்கள் கழுவணும். கழுவிட்டிங்கனாலே இந்த தலையோட வாசம் போயிடும் உங்களுக்கு. நல்லா வதக்கிடலாம். பார்க்குறதுக்கு எப்படி இருக்குட்டு. இப்போ இதுக்கு வந்து நான் குழம்பு மிளகாய் தூள் தான் போட போகிறேன். இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்க போகிறேன். 2-2.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஏன்னா ஒரு ஆட்டுத்தலை இது வந்து ஒரு 1/2 கிலோ அளவுக்கு வரும். 2.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா அடி பிடிக்கும். மிளகாத்தூள்லாம் போட்டுட்டு ரொம்ப நேரம் கிண்டிக்கிட்டு இருந்தோம்னா, அதனால் லேசாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிளந்தோன்னு வைங்களேன். நல்லா காரம் எல்லாமே அந்த தலைக்கறியில் பிடிச்சிக்கும். அடியும் பிடிக்காது பாத்திரத்தில். இப்போ நல்லா இதோட காரம் ஃபுல்லாக இதில் ஏறி இருக்கும். இப்போ வந்து என்ன பண்ணலாம், அரைச்சி வச்ச விழுதை இதில் சேர்த்துடலாம். இந்த அளவுக்கு இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், குக்கர் மூடியை மூடி வச்சிடலாம். குக்கர் மூடியை மூடி வச்சிடலாம். ஒரு சில ஆடு வந்து பெரிய ஆடாக இருந்தால் தலை பெருசாக இருக்கும். அந்த மாதிரி இருக்க நேரத்தில் 10 விசில் கூட வச்சுக்கலாம். அதுக்கு 10 விசில் வைக்கணும்னா நம்ம ஊற்றி இருக்க தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும். இந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னா தான் நமக்கு வந்து அடி பிடிக்காம உங்களுக்கு வந்து தலைன்னு கிரேவி மாதிரி வரும், நல்லாயிருக்கும். பட் நான் இன்னைக்கு வந்து 8 விசில் வச்சுட்டு 2 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எப்படி இருக்குன்றதை காமிக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த மூளை எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மூளையில் முட்டையை போட்டு எப்படி வறுவல் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இந்த மூளை ஃப்ரை செய்யறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள், சின்ன பீஸ் கல்பாசி, ஒரே ஒரு பட்டை, கொஞ்சமாக சோம்பு, இது மட்டும் போட்டால் போதும். வேறு எதுவும் போடணும்னு அவசியம் இல்லை. ஒரே ஒரு கிராம்பு சேர்த்துக்கலாம். அந்த கிராம்புல இந்த நுனியில் இருக்கலையே அந்த பூ மாதிரி அதையும் நல்லா உடச்சி போட்டுக்கணும். அப்போ நல்லா வாசனையாக இருக்கும். நல்லா உடச்சி போட்டுக்கணும். ஒன்று போட்டிங்கன்னா போதும். இதிலே 1 இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி அதையும் போட்டுக்கலாம். பாருங்கள், இதுக்கு தூள் உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பு போட வேணாம், சப்போஸ் கரையிலன்னு வைங்களேன். அதனால் கொஞ்சமாக தூள் உப்பு சேர்த்துக்குவோம். பாருங்கள், கொஞ்சமாக மல்லி இலையை போட்டுடலாம். இதுக்கு எந்த மசாலாவும் தேவையில்லை. இந்த மூளையோட முட்டையோட கவுச்சி வாசம் வரக்கூடாதுங்கிறதுக்காக கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும். அப்போ வந்து நல்லாயிருக்கும்.
இதுலேயே இந்த தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன், ஒரு தக்காளி அதையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வரும். பாருங்க, காரத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3/4 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். பாருங்க, சப்போஸ் உங்ககிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா ரெட் சில்லி பவுடரும் மல்லித்தூளும் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் இதில் 3/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். பாருங்க, இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ என்ன பண்ணுவோம், இந்த மூளை இருக்கு இல்லையா, இது எல்லாமே எடுத்து இதில் போட்டுடலாம். பாருங்க, இப்போ மூளையை போட்டுட்டு லேசாக அந்த மாதிரி பிரட்டி விட்டுருங்க. பாருங்க, இப்போ இந்த மாதிரி எல்லாம் போட்டு நல்லா ஒரு பிரட்டி விட்டுருங்க. பாருங்க, இப்போ தட்டை மூடி வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஸ்லோ ஃப்ளேமில் 2 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ எடுத்து பார்க்கலாம். நல்லா வெந்திருக்கு. இது வேணும்னா உங்களுக்கு வந்து இதை 2ஆக கூட உடச்சி போட்டுக்கலாம். நான் வந்து இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக பெருசாக போட்டேன். இப்போ நம்ம வந்து கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ நல்லா வெந்ததுனால சீக்கிரம் அப்படியே கட் ஆயிரும். இப்போ ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த முட்டையை இதில் உடச்சி விட்டுருக்கோம். இதில் 3 முட்டை 2 முட்டை எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து இதில் 3 முட்டை போடுறேன். அப்படியே இருக்கட்டும், 1 நிமிஷம் மட்டும் அப்படியே இருக்கட்டும் ஸ்லோ ஃப்ளேமில். பாருங்க, 8 விசில் வந்துருச்சு. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டேன். இப்போ இதை எடுத்து பார்க்கலாம். லேசாக இந்த மாதிரி இருக்கட்டும், திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டு இன்னும் 1 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், இந்த சைடு நம்ம வந்து அந்த முட்டை இதெல்லாம் போட்டு நம்ம செஞ்சுருக்கோம் இல்லையா, நல்லா அந்த மாதிரியே திருப்பி விட்டுக்கலாம். சூப்பரான மூளை முட்டை ஃப்ரை வந்து ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இப்போ எது இதில் முட்டை எடுத்து சாப்பிட்டிங்கனாலே மூளை சாப்பிட்ற மாதிரி வாசம் சூப்பராக இருக்கும். பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. வாங்க இப்போ எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். பாருங்கள், நல்லா மல்லி இலையை தூவி விட்டுருங்க. லேசாக மிளகுத்தூள் லேசாக அது மாதிரி நல்லா தூவி விட்டு எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். ஊத்தாப்பம் மாதிரி வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அதுக்காக நம்ம ஊத்தாப்பம் வச்சுக்கலாம். குழம்பு ரெடி ஆயிடுச்சுன்னு பார்ப்போம். தலைக்கறியும் ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. இதில் நல்ல ஒரு கருவேப்பிலை கொஞ்சமாக ஒழுங்கி போட்டுடலாம். வாங்க இப்போ எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம்.
வச்சுருக்கோம். இந்த குழம்பு வந்து உங்களுக்கு கெட்டியாக வேணும்னா இன்னும் 2 விசில் எக்ஸ்ட்ரா விட்டிங்கன்னா இன்னும் கெட்டியாயிடும். ஆனால் இதுவே பார்த்தீங்கன்னா நல்லா பஞ்சு மாதிரி ஆயிடுச்சு. நல்லா பஞ்சு நல்லா பிடிச்சி வந்து நல்லா பஞ்சு மாதிரி ஆயிடுச்சு. சின்ன பிள்ளைங்க கூட நல்லா சாப்பிடலாம். மென்று அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து உங்களுக்கு கெட்டியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணியோட அளவை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இதே மாதிரி குழம்பு மாதிரி இட்லி தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ணுன்னா இந்த அளவுக்கே தண்ணி வச்சுக்கோங்க. கரெக்டாக இருக்கும். கரெக்டான பக்குவத்தில் வந்துருக்கு. இதே மாதிரி ஒரு தலைக்கறி குழம்பும் இதே மாதிரி மூளை போட்டு ஒரு தக்காளியெல்லாம் போட்டு முட்டை போட்டு நீங்கள் ஒரு ஃப்ரையும் செஞ்சு வச்சுக்கோங்க. அட்டகாசமாக இருக்கும். சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும், டிஃபனுக்கும் நல்லாயிருக்கும். உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு இதே மாதிரி இந்த வாரம் சண்டே நீங்கள் செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதோட